வாரிசு இந்த படத்தை விஜய்னா தெலுங்கு டைரக்டர் கிட்ட வந்து நடிச்சு கொடுத்திருந்தாப்புல ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்டா இருந்துட்டு இருந்தது. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் ஒரு சில ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. ஏன்னா கத்தி மாதிரியும் துப்பாக்கி மாதிரியும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சில ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்பவுமே எந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தை சக்சஸா காட்டுறதுக்காக Facebookல ஒரு மீம்ஸ் போர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணா நடந்துட்டு இருக்கும். அங்க 2 நாள் கழிச்சு படம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட், ஃபேமிலி ஆடியன்ஸா உள்ள வராங்க, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோத்து விட்டுறது. ஈவன் விஸ்வாசம் படத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப ரீசெண்டா அயலான் படம் வந்துச்சு அந்த பொங்கலுக்கு, நல்ல கலெக்ஷன், நல்லா போச்சு படம். அதுல ஏலியன் கூட ஃபேண்டசி மூவியா இருந்துட்டு இருந்தது. அது குழந்தைகள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா எந்த படம் வந்தாலும் ஃபேன்ஸ்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்லன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி, குழந்தைகள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க மேல தலையில கட்டிடுறது. இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ சாப்பிடலாம்டா. ஏன் அப்ப நான் மனுஷன் இல்லையா? டா டா சாப்பிடு. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இந்த அருமை பண்றேன்.